யமஹா ஷோரூம்லையும் ராயல் என்ஃபீல்டு ஷோரூமில் கூட இவ்வளோ பைக்ஸை நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. கிட்டத்தட்ட 200 ராயல் என்ஃபீல்டு யமஹா ஆர்எக்ஸ் உங்கள் ஷாப்பில் இருக்குங்க. ஒரு 6 யமஹா ஆர்எக்ஸ் பின் டு பின் ரெஸ்டோர் பண்ணி கஸ்டமர் கேட்ட டேஸ்ட்டில் ரெடி பண்ணி டெலிவரிக்கு ரெடியாக அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ராயல் என்ஃபீல்டே ஒரு பிரம்மாண்டமான ரொம்ப பெரிய வண்டி தான். அதுக்கு இன்னும் அழகு சேர்க்குற விதமாக மான்ஸ்டர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ராயல் என்ஃபீல்டோட லென்த்து பார்த்தாலே 2 ராயல் என்ஃபீல்டோட லென்த்து மாதிரி இருக்குது. பெரிய டேங்க்கு, பெரிய டயரு ப்ரோ. அதுவும் இல்லாமல் இவ்வளோ ரெடி பண்ணி இதை ப்ராக்டிக்கலாக ஓட்டுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக ரெடி பண்ணி ஷோ பர்பஸ் மட்டும் இருக்கும். பட் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கடைசியாக 1 வருஷம் ரெடி பண்ணி ரோட் யூஸ் அழகாக பண்ணிட்டு இருக்காரு. இந்த பைக்கை பற்றி சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பேக் டு Madrasbikecare or Madras கஸ்டம் ஸ்டுடியோ. அண்ட் மக்களுக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். பிகாஸ் அன்னையிலேருந்து இன்னும் வரைக்கும் ARK Diariesக்காக இருக்கட்டும், Madrasbikecare உங்களோட அன்பு ஆறுதல்னால we can do lots of things. பூஸ்டப்பாக இருக்குது அவங்க கொடுக்குற சப்போர்ட்னால அடுத்தடுத்து வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்குற கைஸ். நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஒரு சின்ன கேரேஜ் அண்டர் கிரவுண்ட்லேருந்து இருந்து இன்னைக்கு பிரம்மாண்டமாக இவ்வளோ ஒரு கஸ்டம் ஸ்டுடியோ வந்திருக்கோன்னா வித்தவுட் யூ கைஸ் இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ அந்த ஒரு எனர்ஜி அண்ட் மோட்டிவேஷனால நாங்கள் ஒரு மான்ஸ்டரே ரெடி பண்ணியிருக்கோம்னா பாருங்களேன். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னே மறுபடியும் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிகாஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா இந்த மாதிரி வண்டியை நம்ம பிரம்மாண்டமாக ரெடி பண்ணுறதுக்கு முன்ன நம்மக்கிட்ட எப்படி வருது ஒரு ஸ்கிராப் கண்டிஷனில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நீங்கள் பார்க்குறீங்களே, இதெல்லாம் வந்துட்டு எந்த கண்டிஷனில் கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு கொண்டுட்டு வராங்க அதையும் நாங்கள் இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக காட்டலாம். ஓகேங்களா? அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி வண்டியை தான் நம்ம இப்படி பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃபைனல் அவுட் காமிக்கிறோம். இந்த மாதிரி ரெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி எத்தனை மாதத்தில் ரெடியாக இருக்குன்ற மாதிரி காட்டுறோம். பட் என்ன கண்டிஷனில் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வருதுன்னு இந்த வீடியோ நம்ம கண்டிப்பாக ஆக்சுவலி அதை கேட்குறாங்க மக்கள். பிரதர் பிஃபோர் எப்படி வந்தது காட்டுங்க, அப்போ தான் இந்த வண்டி அப்படி பண்ணியிருக்கோன்றது அதையும் நான் காட்டுறேன். கைஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரியலி ஒரு மான்ஸ்டருங்க. எல்லா கராஜ்லுமே எல்லாமே இதை பண்ண முடியுமான ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தேவையான ஸ்பேர்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே ஒரு டஃப். எக்ஸாம்பிள் இந்த டயர் வந்துட்டு திம்சம் டயர். இது எல்லா டயர் கடையில் கிடைக்கும். ஒரு மெக்கானிக் போய் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா 100% கிடைக்காது. திஸ் இஸ் பியூர்லி இம்போர்ட்டட் ஃப்ரம் ஜப்பான். இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்க டயர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விண்டேஜ் காரில் வர டயரை தான் வந்துட்டு இந்த டயரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட சைஸே ரொம்ப ஒரு ப்ராடாக இருக்கும், நார்மலாக இருக்காது. அப்போது இதுக்கு மட்கார்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ராயல் என்ஃபீல்டோட மட்கார்ட்ஸ் செட் ஆகும்னா டெஃபினட்டாக கிடையாது. அதுக்குள்ளே தனியாக நம்ம ஹெவி டியூட்டி மெட்டல்ஸ் வாங்கி கஸ்டமைஸ் பண்ணி இந்த டிங்கரிங் ஒர்க் நம்மளே பண்ணுறோங்க. அண்ட் இதில் இன்னொரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஸ்ப்ரிங் உங்களுக்கு ஃபோர்க்கு தான். ஏன்னா பழைய காலத்தில் நம்ம தாத்தா சைக்கிள்லாம் பார்த்துருப்போம், ஒரு சின்ன இதே மினியேச்சராக இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் 4K மினியேச்சராக இருக்கும். ஸோ அந்த சிஸ்டமை தான் அப்டேட் லெவலில் இந்த ராயல் என்ஃபீல்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து எல்லாருக்குமே ஒரு டவுட்டு, பிரதர் ராயல் என்ஃபீல்டு அதிக ஸ்பீடு ஒரு 350 எடுத்துக்கிட்டோம், 100-110 தான் போகும். நீங்கள் இவ்வளோ வெயிட் யூஸ் பண்ணுறீங்களே, எப்படி வண்டி மூவ் ஆகும்? அண்டு நம்மளுடைய ஸ்பெஷல் Madrasbikecare ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுற எல்லா ராயல் என்ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை எல்லா RX 100 எல்லா ஸ்போர்ட்ஸ் பைக்ஸாக இருக்கட்டும், டே டு டே லைஃப்பில் டெய்லி ஒரு முட்டையோ ஒரு காய்கறி வாங்குறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இந்த வண்டியும். ஜஸ்ட் நாட் ஃபார் ஷோ ஆஃப் பர்பஸ் மட்டும், டெய்லி யூசேஜுக்கும் ரொம்ப தரமாகவே இருக்கும். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த ஷாக் அப்சர் டெய்லி யூசேஜுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அப்டேட் லெவலில் இந்த விண்டேஜ் சைக்கிளில் வர ஷாக் அப்சர் மாதிரி தான் இந்த 4K செட்டப் பண்ணியிருக்கோம் ஸ்ப்ரிங். அண்ட் அடுத்த கட்டம் இதில் இன்னொரு பிரம்மாண்டம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதோட பெயிண்டிங்காக இருக்கட்டும், இல்லை இந்த டேங்க்கு ராயல் என்ஃபீல்டு டேங்க்கே பெருசாக இருக்கும். இங்கே பாருங்களேன், எல்லா வண்டியில் கம்பேர் பண்ணுவோம் ராயல் என்ஃபீல்டு டேங்க் பெருசு இந்த டேங்க்கு. பட் இந்த டேங்க் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா 2 மான்ஸ்டர் ராயல் என்ஃபீல்டு டேங்க்கை கம்பைன் பண்ணி சிங்கிள் மான்ஸ்டர் டேங்காக பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்களேன். அண்ட் இந்த வண்டி நம்ம யாருக்காக பண்ணியிருக்கோம்னா இந்தியன் ஆர்மிக்காக தான். ரொம்பவே ஹாப்பி அண்ட் ப்ரௌடாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கவர்மெண்ட் சிம்பிள் கூட நம்ம யூஸ் பண்ண முடியுது. ஸோ இன்ஜின் 500cc யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்துட்டு கஸ்டமர் கம்ஃபர்டபுளுக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் அவர் சிங்கிளாக ட்ராவல் பண்ணுறாங்கன்னா ஒரு சீட்டாகவும், இல்லை அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பில்லியனோட ட்ராவல் பண்ணணும்னா அதுக்கு தேவையான ஃபோல்டபுள் சீட்டும் கஸ்டமரே ரொம்ப கஸ்டமைஸ்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதை க்ளோஸ் பண்ணி நம்ம உள்ளே வச்சுட்டு சிங்கிள் சீட்டாக ட்ரைவ் பண்ணலாம். இந்த வண்டி நம்ம கராஜில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னீங்கன்னா 100% ஜென்யூனாக சொல்ல போகிறேன் நான் இந்த விஷயத்தை. 6 month ஆஃப் டைம் பீரியட் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்பேர் இதை ரெடி பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை இதை வந்துட்டு லைக் ரெக்யூப் பண்ணுறதுக்கு, இம்போர்ட் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக அதுக்கே டைம் ஆச்சு. ஸோ இந்த வண்டியை பண்ணுறதுக்கு கஸ்டமர் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக சஃபிஷியன்ட் டைம் கொடுத்தனால அவுட்புட் ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. ஸோ இந்த வண்டியை 1 year பிஃபோரே இந்த ஸ்டூடியோ ஓப்பனிங் பிரம்மாண்டத்தில் நாங்கள் டெலிவரி பண்ணியிருப்போம். வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க 1 year கழிச்சோம் இந்த கஸ்டமர் ஹாப்பியாக அந்த வண்டியை ரைட் பண்ணிட்டு இருக்காங்க தான் இந்த வீடியோ. ஸோ ரியரில் வந்து பாருங்களேன், மறுபடியும் இந்த டயர்
திம்சம் டயர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மெட்டல்ஸ் ஹெவி டியூட்டி மெட்டலை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். சாப்பர் ஸ்டைலில் பிலியன் அண்ட் டேஞ்சர் லைட். ஸோ ஷாக் அப்சர்வர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சூப்பர் மீட்டியோர் அந்த இன்டர்செப்டால் வர ஷாக் அப்சர்வர் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹியர் வி ஆர் சைலன்சர். அண்ட் இதில் இன்னொரு ஸ்பெஷல் மாடிஃபிகேஷன்றது ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஷேக் ஆஃப் சேஞ்ச் டயர் அப்படி கிடையாது. சின்ன சின்ன விஷயம் கூட லவ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பாருங்கள், எல்லா வண்டியில் வர டைமிங் செயினை யூஸ் பண்ணி சைடில் நம்பர் பிளேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்லேயுமே அதே மாதிரி தான். இங்கே வந்து பாருங்களேன், டைமிங் செயினை யூஸ் பண்ணி நம்பர் பிளேட். அப்போ நம்ம மாடிஃபிகேஷனோட ஸ்பெஷாலிட்டி இங்கே காட்டியிருக்கோம். டேஞ்சர் லைட், ஹெட்லைட்ஸ் எல்லாம் க்யூட்டாக கொடுத்துருக்கோம். ஓவரால் அந்த வண்டி உங்களுக்கு எப்படி பர்சனலாக? ப்ரோ நீங்கள் சொன்ன 6 மாதம் ஒன்றுமே தெரியல. ஏன்னா ஃபைனலாக வந்து அவுட் நம்ம பைக்கை பார்க்கும்போது, ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் புதுசாக பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய R&D பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய டைம் கண்டிப்பாக எடுக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் இது மாதிரி பார்க்கல போகிறோம். இந்த ஃப்ரண்ட் ஃபுல் செட்டப்பே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸாக பண்ணியிருக்கீங்க. ஏன்னா டயரை சோர்ஸ் பண்ணி நம்ம ஜப்பான்லேருந்து வாங்கிட்டு வந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஹப்பு இது எல்லாமே செஞ்சு இது கரெக்டாக ஃபிட் பண்ணுறது வந்து ரொம்ப ஹெவியான ஃபிட்டிங் மட்டும் கிடையாது பிரதர். இப்போ இது என்னன்னா மேட்ரு என்னன்னா, இதை டெய்லி ரன் பண்ணுறதுக்கு தயார் பண்ணுறதும் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டூடியோ ஆரம்பிக்கும் போது டெலிவரி கொடுத்த வண்டி இப்போ வந்து சர்வீஸ்க்காக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வண்டியெல்லாம் ரெடி பண்ணுனா நாட் ஏ சிம்பிள் சேலஞ்சிங். இது ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். எப்படி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வைஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஷாக் அப்சர்வர்லாம் சும்மா சாதாரண ஒரு ஷாக் அப்சர்வோ 4கோ கிடையாதுங்க. அதுமாதிரி இந்த டயர்லாம் நார்மலாக ஒரு 3000-4000 டயர் கிடையாது. இந்த விஷயங்கள் எல்லாம் நான் உங்ககிட்டே விடுறேன், நீங்களே ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு இதை ரேட்டை தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் நான் சொன்னால் கூட சிம்பிளாக சொல்லிட்டேன் இருக்கோம், நீங்கள் போய் செக் பண்ணால் தான் உங்களுக்கும் தெரிய வரும் இவ்வளோ காஸ்ட்லியா. அப்போ இந்த வண்டியை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக. அதே மாதிரி நம்ம பிரதர் வந்து இவ்வளோ பெரிய டயர் கொடுக்கும்போது 500cc யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா 500cc டார்க் உங்களுக்கு அதிகம், லோடு வச்சாலுமே உங்களுக்கு வந்து கூலிங் பவர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு க்யூட்டாக இன்னொரு இது எப்படி மான்ஸ்டரோ இது ஒரு கிளாசிக் செக்ஸி லுக்கில் பண்ணியிருக்கோம். சேம் டயர் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பட் இங்கே வந்து பாருங்களேன், அந்த டயர் யூஸ் பண்ணாலும் இந்த டேங்க் சிஸ்டம் மறுபடியும் டியூவல் டேங்க் தான். பட் இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக செரி ஒயின் ரெட்டில் கோல்டன் எடிஷன். ஃப்ரண்ட்டில் பியூர் மெட்டல், பட் இதோட ஸ்டைல் ஆஃப் மட்கார்ட் கஸ்டமைஸ் டோட்டலாக வேறு. அந்த மான்ஸ்டரில் பார்த்தது டிஃப்ரெண்ட் ஸ்டைல் அண்ட் இதில் பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் ஸ்டைல். டயர் பொறுத்த வரைக்கும் திம்சம் டயர். மறுபடியும் சொல்கிறேன், இது நார்மலான ஒரு டயர் காஸ்ட் கிடையாது, 10 மடங்கு நார்மல் டயரோட காஸ்ட் அதிகங்க. அப்போ கம்பேர் பண்ணிக்கோ. அண்ட் தீஸ் ஆர் நாட் அவைலபிள் ஈஸிலி அட் டயர் ஷாப். இந்தியாவில் ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது. 100% இதை நான் ஓப்பன் சேலஞ்சாகவே சொல்லுவேன். ஹெட்லைட்ஸ் உங்களுக்கு தெரியும், GT 650 ஹெட்லைட்ஸ் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட்டர் அண்ட் இதுலேயுமே ரியர் மட்கார்ட் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இண்டிகேட்டர்லாம் வந்துட்டு க்யூட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ கைஸ் இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மாடிஃபைட் பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணால் நம்ம மெட்ராஸ் பைக்கிற்கு வாங்க. வி ஆர் ட்ரஸ்டபிள், ரீசனபிள் ப்ரைஸில் ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஒரு சர்வீஸ் ப்ளஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் நம்ம வீடியோஸே கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர்ஸ்க்கு அப்புறம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். மேலே இருக்கும். கண்டிப்பாக ப்ரோ. இப்போ இது எல்லாமே கஸ்டமைஸாக ரெடி பண்ணியிருக்கீங்க. ஒரு வண்டி விண்டேஜ் வண்டியை ஸ்டாக்காக இருக்க கண்டிப்பாக ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வண்டி 40 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் ஷோரூமில் போய் எடுத்தால் எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கீங்க. வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக இதுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி விண்டேஜ் பைக்கை விண்டேஜ் ஃபீல்டில் ரெடி பண்ணுறதுக்கு இந்த பைக்கை பற்றி சொல்லிடுங்க. டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மறுபடியும் ஒரு விஷயத்தை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், இந்த வண்டி ஒரு தமிழ்நாடு காவல்துறைக்கு பண்ணியிருக்கோம். யூ கேன் ஜஸ்ட் செக் த சிம்பிள். ஸோ எப்படி இந்த சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணுறோன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான ஆனவங்களுக்கு மட்டும் தான் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணோம். நார்மலாக நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி பெயிண்டிங், கலரிங், ரீஸ்டோரேஷன் யார் வந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் ஓல்டு வண்டிங்க. என் வயசோட கிட்டத்தட்ட 10 வயசு இது அதிகம்னே சொல்லலாம். அந்த வண்டியை நான் ரெடி பண்ணியிருக்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ யூஸ்வலாக வர வண்டியில் அலாய் வீல்ஸ்லாம் போடுவோம், டயர் டியூப்லெஸ் போடுவோம். பட் இதில் அப்படி கிடையாது. இங்கே வந்து பாருங்கள், ஃப்ரண்ட்டில் விண்டேஜ் மட்கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் நம்பர் பிளேட், ரிம் ஸ்போக்ஸ் பிளேட்டிங் பண்ணியிருக்கோம். டயர் விண்டேஜ் டயர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹெட்லைட்ஸ் ரொம்ப ஒரு கிளாஸாக. அண்ட் இதில் பாருங்கள் சைட்லையுமே வந்துட்டு இந்த ஹேண்ட் பெயிண்டட் ராயல் என்ஃபீல்டில் இந்த ஹேண்ட் லைன்ஸ் ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னல்லே சொல்லலாம். அன்றைக்கி காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதே நான் இங்கே பாருங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கேன். தீஸ் ஆர் ஆல் ஹேண்ட் லைன்ஸ். சைடில் மோனோகிராம்ஸ் கொடுத்துருக்கோம். இன்ஜின் குரோம், சென்ட்ரல் பிளாக் அண்ட் சீட்ஸ் கண்டினியூஸ் சீட்ஸ். அண்ட் இந்த பெயிண்டிங் பற்றி சொல்லி அவனுங்க கஸ்டமர் ரொம்ப ஒரு லவ்வோட இந்த பெயிண்ட் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக வந்திருக்கு கைஸ். உங்ககிட்ட இந்த மாதிரி வண்டி ரொம்ப ஒரு ஸ்கிராப் கண்டிஷனில் ஒஸ்ட்டு கண்டிஷன் இருந்தாலும் கொண்டுட்டு வாங்க. நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, எப்படி பிரதர் நான் வண்டி அனுப்புனா சிம்பிள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராமும் சரி, நம்மளோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம். கால் பண்ணி நான் வண்டி அனுப்பணும்னு சொன்னீங்கன்னா எங்களோட டீம் தனியாக இருக்காங்க. அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தனியாக ஒரு டீமே இருக்காங்க. உங்களை ஃபாலோ பண்ணி வண்டி இங்கே கொண்டுட்டு வர்றதுலேருந்து
அதை ரெடி பண்ணி மறுபடியும் உங்கள் ஊருக்கு அனுப்புகிற வரைக்கும் எங்கள் டீம் உங்கள் கூட கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஸோ யூ நோ நீட் டு வரி. அண்ட் இல்லைங்க நான் வெளிநாட்டில் இருக்கேன் பட் எங்கள் சொந்த ஊரில் வண்டி இருக்குனால சேம் கான்செப்ட். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஊரில் யாராவது ஒரு டீட்டெயில்ஸ் கொடுங்க, நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி அந்த வண்டி எடுத்து வரோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விண்டேஜ். ஸோ இதே மாதிரி வந்துட்டு நாங்கள் புல்லட்ஸ் எல்லாம் இவ்வளோ புல்லட்ஸ் இங்கே பாருங்களேன் லைனப்பில் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்ன வி ஹாவ் பியூட்டிஃபுல் கலர்ஃபுல் லைனப் ஹியர். பிரதர் இதை பார்க்கும்போது மக்களுக்கு என்ன தெரியும், ஆனால் RX100 சேலுக்கு இருக்கா, எவ்வளோ, எந்த இயர், எத்தனாவது ஓனர்? பட் டெஃபினெட்லி திஸ் ஆர் ஆல் நாட் ஃபார் சேல். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா கைஸ், RX100 இன்றைக்கி ஒரு கோல்டுனே சொல்லலாங்க. ஏன்னா ஒரு RX100 செகண்ட் ஹேண்ட்லேயே என்ன காஸ்ட் ஆகுது ஜென்ரலாக மார்க்கெட்லேருந்து எல்லாருக்கும் தெரியும். கஸ்டமர் ரொம்ப கஷ்டப்பட்டு பேப்பர் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா சொல்லி செக் பண்ணி கொண்டுட்டு வராங்க. நாங்கள் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வண்டி, பிகாஸ் நான் உரிமையாகவே உங்களுக்கு நம்பர் காட்ட முடியுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து இந்த வண்டி கொண்டுட்டு இருந்தாங்க. எவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். டிஸ்க் சிஸ்டம்லாம் கேட்டிருந்தாங்க. டிஸ்க் சிஸ்டம்லாம் ஃபுல்லாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்களேன். ஸோ இம்போர்ட்டட் டிஸ்க்கு, டேங்க்கில் பியூர்லி பிளாக் பெயிண்டிங், இன்ஜின் மெட்டாலிக் கிரேயில் கேட்டிருந்தாங்க, பிளேட்டிங் ஐட்டம், பியூர் RX100 சீட்ஸ் பாருங்கள், சாக் அப்சர்ஸ். அண்ட் இந்த வண்டியோட ஃப்ரண்ட் இங்கே வருங்க இந்த ஃபோர்க் செட்டப் கிட்ட. ஸோ ஹேண்டல் பார் க்ளோசிங்கில் YAMAHA மேட் இன் ஜப்பான், ஸ்பீடோமீட்டர். இந்த வண்டி ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. நான் இந்த வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கூட காட்டுறேன். நீங்கள் பாருங்களேன். கைஸ் இந்த வண்டி தஞ்சாவூர்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த வண்டி RX135 TN34 ஃபுல்லாகவே பின் டு பின் ரீஸ்டோர் ஆகிருக்கு. இந்த சொல்லியே ஆகணுங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா கேரளாலேருந்து நண்பர் ஓட்டிக்கிட்டே கொண்டுட்டு வந்திருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு வண்டி கேரளாவுக்கு நம்ம பண்ணியிருந்தோம். நம்ம தமிழ வீரர் சொல்லி நம்ம வீரப்பண்ணையா கான்செப்டில் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் ரெடி பண்ணியிருக்கோம். மட்கார்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ கிளாஸாக பெயிண்டிங், டயர்ஸ்லாம் சில வண்டியில் வந்துட்டு ஒரிஜினல் டயர்ஸ் கேட்பாங்க. இங்கே பாருங்களேன். இந்த வண்டியில் பாருங்கள் வி ஹவ் யூஸ்டு a different pattern of டயர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் அண்ட் இதுலேயுமே ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். ஒவ்வொருத்தவங்க என்னென்ன ரிக்வஸ்ட் பண்ணுறாங்களோ அதுபடி. இப்போ இந்த வண்டியில் பிலியன்ஸ் எல்லாம் பாருங்கள் நார்மலாக இருக்கும். இந்த வண்டியில் பாருங்களேன் பிலியன்ஸு. ஸோ உங்களுக்கு கேரியர் அந்த விண்டேஜ் ஸ்டைலில் அந்த மாதிரி ஒவ்வொரு வண்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம மதுரைக்கு தான் இந்த வண்டி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா RX100. ஸோ கஸ்டமர் ரொம்ப அழகாக ஸ்டாலின் ஐயா ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க. தளபதினு போட்டிங்க பாருங்கள் அட்டகாசமாக. ஸோ ஸ்டாலின் ஐயா ஃபோட்டோ போட்டு பின் டு பின் ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு விஷயமும் நம்ம டீட்டெயிலாக சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போயிட்டுருக்கேன். ஸோ இந்த வண்டி எலிஃபென்ட் கிரே மேட் ஃபினிஷ் லவருக்காக வந்துட்டு இந்த RX100. கைஸ் ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ரிமைண்டர், இந்த பைக்ஸ் எல்லாமே கஸ்டமர் ரொம்பவே ஆசையாக எங்ககிட்ட ரெடி பண்ணணும்னு அவங்க ஒரு வண்டியை வாங்கிட்டு வராங்க. இல்லை அவங்கக்கிட்ட இருந்த வண்டியை ரெடி பண்ணுறது. திஸ் ஆர் ஆர் நாட் ஃபார் சேல். ஏன்னா உங்கள் டைமும் வேஸ்ட் ஆகக்கூடாது, எங்கள் டைமும் வேஸ்ட் ஆகக்கூடாது. இந்த வண்டி மறுபடியும் வந்துட்டு ஆந்திர பிரதேஷ்க்கு போதுங்க. RX135 ஃபுல் பின் டு பின். ஸோ ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து நம்மளுக்கு வண்டி வருது. எஸ்பெஷலி சவுத் இந்தியாவிலேருந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாட்டில் அதர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆல்மோஸ்ட் நாங்கள் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம டீமை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வண்டி எல்லாமே இப்போது ஜூலை மந்த்துக்கு டெலிவரிக்கு தயார் இருக்கிற பேட்ச். ஸோ நம்ம கராஜில் எல்லாருக்கும் தெரியும் RX100 ஒரு பேட்ச் ஆஃப் செட் ரெடி பண்ணி டெலிவரி கொடுப்போம். ராயல் என்ஃபீல்டு அடுத்து ஒரு பேட்ச் ரெடி பண்ணுவோம். பிரதர் நீங்கள் இந்த ராயல் என்ஃபீல்டெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுது? இல்லை அதான் ப்ரோ, கஸ்டமைஸாகவும் ரெடி பண்ணுறீங்க, ஸ்டாக்காகவும் ரெடி பண்ணுறீங்க. ஸோ இதுதான் வந்து எல்லா கஸ்டமரும் எதிர்பார்ப்பாங்க. நிறைய பேர் ஃபாரின்ல இருந்து அவங்க சென்னைக்கு, அதாவது தமிழ்நாடு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் வந்து ஓட்டணுன்ற ஒரு ஆசை இருக்கும். பணம் இருக்கும், ஆனால் ரெடி பண்ணுறதுக்கு எங்கே கொடுத்து நம்பிக்கையாக ரெடி பண்ணலான்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட நிறைய பேர் கொடுக்குறாங்க. அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக நம்ம டிஜிட்டலாகவே நம்ம வந்து என்ன நடக்குதோ அதை வந்து போட்டுட்ருக்கோம். ப்ரோ இப்போது இதெல்லாம் ரெடியானது காமிச்சோம், வரும்போது எப்படி என்ன கண்டிஷனில் வருதுன்னு காமிச்சிருவோம். டெஃபினட்டாக சி கைஸ், அதுக்கு முன்ன ஒரு ஸ்பீட் அப் லைன் அப் காட்டிடுவோம். வெளிநாட்டில் இருந்தோ சரி, அதர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் வாங்களே நான் ஒரு வண்டியாக காட்டுறேன். இது வந்துட்டு ஒரு ஓல்டு விண்டேஜ் புல்லட் தான். லேட்டஸ்ட் கிளாசிக் மாதிரி டிஸ்க் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். திருவாரூர் TN51 திருவாரூரில் வந்திருக்கு. இந்த வண்டி ஒரு 10 வருஷம் வண்டிங்க. நம்ம சென்னை பெரம்பூர்லேருந்து வந்தது. கிறிஸ்டியன் கான்செப்டில் இங்கே பாருங்களேன், ஜீசஸ் கான்செப்டில் ஐ ரைட் வித் ஜீசஸ். ஸோ நீங்கள் விண்டேஜ் ஸ்டைலாக கேளுங்க, இல்லை வந்துட்டு ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலாக கேளுங்க, எப்படி வேணாலும் போகலாம். இது ஒரு விண்டேஜ் ஸ்டைல். அண்ட் இது வந்துட்டு ஒரு சிவன் பக்தருக்காக பார்த்தீங்கன்னா தெரியும், சிவன் பக்தருக்காக வண்டி ரெடியாக இருக்குது. ஃபுல்லாகவே ரொம்ப அட்டகாசமாக. இந்த வண்டி சேலம் போகுதுங்க. நான் சும்மா அப்படி சொல்ல முடியாது, பிகாஸ் கஸ்டமர் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் தப்பாக கூட சொல்ல முடியாது, வேறு டிஸ்ட்ரிக்ட்னில் சேலம் போகுது. ஃபயர் கான்செப்டில் ஸ்கெலட்டன் மாடலில் வண்டி நல்ல ஒரு ஹார்லி டைப்பில். ஃப்ரண்ட்டில் பாருங்களேன் ப்ராடான டயர், அந்த ஸ்கெலட்டன் ஃபேஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி பெங்களூர்.
ஸோ பெங்களூர்லேருந்து வந்தது ரொம்ப ஒரு பழைய ஸ்கிராப் கண்டிஷனில் எவ்வளோ ஒரு நீட் அண்ட் க்ளீனாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கிளாசிக் செட்டப்பில் பண்ணி டிஸ்க்லாம் கொடுத்து அலாய்வில்லாம் கொடுத்துருக்கோம் கைஸ். நீங்கள் வந்துட்டு நாங்களே வண்டி எடுத்து ரெடி பண்ணணும் நினச்சிங்கனாலும் நாங்கள் பண்ணித்தரோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வண்டி கிடையாது பிரதர், நீங்களே வண்டி எடுத்து எனக்கு ட்ரஸ்டபுளாக பண்ணி கொடுங்கன்னா உங்கள் ரிக்வஸ்ட் பேஸஸில் நாங்கள் அதுவும் பண்ணுறதுக்கு தயார். பிகாஸ் ஒரு நல்ல வண்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நாங்களே நல்ல வண்டி எடுத்து உங்களுக்கு அதுவும் பண்ணி கொடுக்குறோம். இது வந்துட்டு ஒரு கிளாசிக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இன்ஜின் மெயின்டைன் பண்ண முடியல பிளாக்ல பண்ணணும்னா அதையும் பண்ணியிருக்கோம். ஸோ ரெட் அண்ட் ஆஷ் கலர் ஆல் டைம் ஃபேவரட் சொல்லலாம். ஸோ ஒரு மெட்டாலிக் மேஜிக் க்ரீன். ஸோ இந்த வண்டியும் ஃபுல்லாக பின் டு பின் ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணிக்கோ. அண்ட் ரொம்ப பேரோட ட்ரீம் என்னென்னா என்னோட சூப்பர் பைக் என்னோட ஸ்போர்ட்ஸ் பைக்கும் பெயிண்ட் பண்ணணும்னு ஆசை. சி கைஸ், உங்களோட ரிக்வஸ்ட் பேசிஸில் டைம் சஃபிஷியண்ட்டாக கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டி தான். லடாக்லாம் போயிட்டு வந்தாச்சு. லடாக்லாம் போட்டு தெறிக்க விட்டோம், கலர் எதுவுமே ஃபேட் ஆகலை, எதுவுமே ஆகலை. ஸோ இதிலே தெரிஞ்சுக்கலாம் மெட்ராஸ் பைக்கரோட குவாலிட்டி. ஸோ பிரதர் உங்கள் பாயிண்ட்டுக்கு வரேன். பிரதர் கேட்டாப்புல இவ்வளோ பைக்ஸ் ரெடி பண்ணுறோம்ல, இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பைக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட எப்படி வருதுன்றதை காட்டுவோம். அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது. ஸோ இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா. ஸோ பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கல்ஸ் எல்லாம் வந்து நின்றுக்கும். அண்ட் அது ரெடி ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர். தம்பி உள்ளே எல்லாம் லைட்ஸ் போட்டுரும், பிகாஸ் லைவாகவே நம்ம அதையும் காட்டிடுவோம். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வண்டி எல்லாமே நம்ம கிட்ட வருது. ஸோ எப்படி வருது லைவாகவே காட்ட போகிறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு விண்டேஜ் ராயல் என்ஃபீல்ட், ரொம்ப ஒரு பழைய கண்டிஷனில் இருக்குது. அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு RX 100 கைஸ். அதாவது வந்துட்டு இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த கண்டிஷனில் வந்தாலும் நம்ம மெட்ராஸ் பைக்கரில் பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஷோரூமில் டெலிவரி பண்ணுற மாதிரி வண்டியை பண்ணிடுவோம். இல்லை அதான் ப்ரோ, அங்கே RX பலன்னு இருக்குது, அதாவது ஷோரூமில் எடுக்கிற மாதிரி இருக்குது. இது பாருங்கள், இது 130 ஷீல்டு போட்டிருக்கு. இப்படி என்ன கண்டிஷனில் வருது பாருங்கள். ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி வர்றது பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு தெரிஞ்சு இந்த இன்ஜின் கேஸ் இதெல்லாம் தான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மற்றபடி ஃப்ரேம்லேருந்து எல்லாமே ஒர்க். இந்த வண்டியெல்லாம் அங்கே உள்ளே விட மாட்டோம் தெரியுங்களா. இந்த கேரேஜ் உள்ளே வர முடியாது. எப்போ கேட்டிங்கன்னா அன்டில் அன்லெஸ் இந்த வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது, எங்கிட்ட எல்லாமே இருக்குன்னா இது என்னங்க இதோட ஒஸ்ட்டாக இருந்தாலும் எங்கள் கேரேஜில் வெல்கம் பண்ணுறதுக்கு எங்கள் ஹார்ட்டெல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ கைஸ் இந்த மாதிரி ஒஸ்ட்டான ஒரு கண்டிஷனில் உங்கள் வண்டியை கொண்டுட்டு வந்திருந்தீங்கனாலும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் பார்த்தா அந்த பளபளன்னு பியூட்டிஃபுல்லான வண்டியெல்லாம் இந்த மாதிரி தான் வருது. ஸோ இன்னொரு வண்டியும் வந்திருக்கீங்க பாருங்களேன், TN 47. இந்த பாருங்கள் எவ்வளோ ஒரு பழைய கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியை நம்ம ரெடி பண்ண போகிறோம். லைக் கிளாசிக் செட்டப்பில் TN 47. இது வந்துட்டு ஒரு விண்டேஜ் புல்லட். இது ஒரு 35 வருஷம் ஓல்டு புல்லட்டு. மறுபடியும் சொல்ல என் வயசோட ஒரு 100 ராயல் என்ஃபீல்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நம்ம அங்கே ரெடி பண்ணுற மாதிரி ஃபுல் ரெஸ்டோரேஷனு மாடிஃபிகேஷனுக்காக தான் வந்திருக்கா. இவ்வளோ ராயல் என்ஃபீல்டு நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி எல்லாமே வர்றது மெட்ராஸ் பைக்கில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் எல்லாமே மாடிஃபிகேஷன் கஸ்டமைஸ்னால் இந்த மாதிரி வர்றதா இருக்கட்டும், இல்லை வர வண்டிங்களும் இருக்குது. பட் இதில் பாதி வண்டி பார்த்தீங்கன்னா மெயினாக சர்வீஸ். வாங்க நான் அதையும் காட்டுறேன். ஸோ ராயல் என்ஃபீல்டு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணணும், ஆயில் சர்வீஸ் இல்லை வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் இல்லை இன்ஜின் சர்வீஸே பண்ணும் ராயல் என்ஃபீல்டுனா டெஃபினட்டாக நம்மகிட்ட கொண்டு வாங்க. ஸோ இந்த வண்டி லைன் அப்ஸ் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே மாடிஃபைடு வந்தது தாங்க. இது எல்லாமே இதே இப்போ சர்வீஸ்னால் வாங்க நான் சர்வீஸ் சென்டர் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ அங்கே எக்ஸாம்பிள் இப்போ இந்த வண்டி வெளியே இருக்குது பாருங்கள். இந்த வண்டிலாம் கிட்டத்தட்ட 1 வருஷமாக சர்வீஸ் பண்ணாமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த வண்டியை ஃபுல்லாகவே நம்ம சர்வீஸ் பண்ணி இப்போது கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டெஸ்டிங் ஹேண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க இந்த இங்கே ஒரு வண்டி இருக்குது, எவ்வளோ ஒரு ஒஸ்ட்டான கண்டிஷனில் இருக்குது பாருங்களேன். ஸோ இது மாடிஃபைட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்திருக்கிறது எவ்வளோ ஒஸ்ட்டு கண்டிஷனில் இருக்குது. இது வந்து சிதம்பரத்தில் வந்துருந்தது. நான் சர்வீஸ் சென்டரும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதாங்க நம்மளோட சர்வீஸ் சென்டர். ஸோ இங்கே ஒரு வண்டி பியூட்டிஃபுல்லாக வேலூருக்கு தயாராகிட்டு இருக்குது. இது பழைய கண்டிஷனில் வந்ததை இப்போ மாடிஃபைட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் ஹியர் வி ஹேவ் ஆந்திர பிரதேஷ். நான் சும்மா சொல்லலை, ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வருது. ஆந்திர பிரதேஷ்லேருந்து ஒரு ஃபுல் சர்வீஸ் ஃப்ரேம் கட்டாக இருந்தது, அந்த ஒர்க் நடந்துட்டுருக்கு. இங்கே ஒரு அவெஞ்சர் ஹார்லி டேவிட்சன் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஒரு கிளாசிக் ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் பிராண்ட் நியூ லேட்டஸ்ட் ஹிமாலயன் 450. பிகாஸ் ரொம்ப ஒரு ட்ரஸ்டபுளாக சர்வீஸ் சென்டருக்கு வந்துட்டு இந்த கஸ்டமர் எடுத்துகிட்டு வந்திருக்கும் போது நம்மள தான் சாய்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வண்டி லேட்டஸ்ட் ஹிமாலயன் 450 பிரதர் ஃபுல் சர்வீஸ் பண்ணுறோம். அண்ட் இங்கே ஒரு மீட்டியோர் பிராண்ட் நியூ மீட்டியோர் 350 ஃபுல் சர்வீஸ். அண்ட் ஹியர் வி ஹேவ் ஆந்திரா AP 26 மறுபடியும் இதுவும் வந்திருக்கு. அண்ட் இங்கே ஒரு வண்டி ஆக்சிடென்ட் வண்டி சர்வீஸ். ஸோ சர்வீஸ் சென்டர் போது இங்கே ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்வீஸ்க்கு வண்டிங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சிடென்ட்டாக இருங்க, ஆயில் சர்வீஸ் பண்ணணும், இல்லை இன்ஜின் சர்வீஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ Madrasbikecare is one stop solution for modification, customization, service, spares
அக்சசரிஸ் பிபிஎஃப் பண்ணும் இல்லை பாலிஷிங் பண்ணும் எல்லாமே கலந்தது தான் மெட்ராஸ் பைக். கண்டிப்பா bro. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கார்த்திக் ப்ரோ ஷாப் பார்த்தீங்கன்னா ரெட்டில்ஸில் இருக்குது, மறைமலை நகரில் இருக்குது, பெரம்பூரில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஊரில் வரப்போகுது. எப்பயும் கொடுக்குற ஆதரவு கண்டிப்பாக கொடுங்க. முதல்ல வரீங்கன்னா ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.